என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பேட்டரி டெக்னாலஜி பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ என்எம்சி பேட்டரி, எல்எஃப்பி பேட்டரி இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சைக்கிள் கவுண்டை பற்றி கேட்டிருப்பீங்க, தெர்மல் ரன்அவே பற்றி கேட்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு நானும் கேட்டிருக்கிறேன். ஸோ அதில் சொல்லப்படாத விஷயங்கள், அதில் இல்லாத விஷயங்கள் வேற என்ன இருக்குது இந்த ரெண்டுலேயும், அதே மாதிரி அது ரேஞ்சை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது. லாஸ்ட் டைம் வந்து நான் கியாவில் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டியாகோலையும் நான் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டோடைய ரிசல்ட்டுமே வந்துட்டு வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வீடியோவுமே நான் அந்த ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த ரேஞ்ச் டெஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க. கியாவோட ரேஞ்ச் டெஸ்ட்டில் கடைசியில் வந்து நான் ஒரு கிராஃப் ஒன்று காட்டியிருப்பேன் இல்லைங்களா? இதுதான் அந்த கிராஃப். இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடனாக வந்துட்டு ஒரு பேட்ரி வந்துட்டு ரேஞ்ச் சடனாக வந்து ஒரு இடத்துல குறையுது. அது சடன் ஃபால் கிடையாது, அது கிராஜுவல் ஃபால் தான். பட் அது நமக்கு சடனாக தெரியுது. அதுக்கு காரணம் வந்து பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அதில் இருந்து நம்ம வந்து ஃபர்தராக எப்படி வந்து பேட்ரி டெக்னாலஜி வந்து இன்னைக்கு இவால்வ் ஆகலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன் வந்து இப்போ இருக்கிற பேட்ரி டெக்னாலஜி வந்துட்டு நம்ம காருக்கான பேட்டரியே கிடையாது அப்படிங்கிறத உட்பட நம்ம எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேட்டரி டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய சாம்பிள்ஸை கொஞ்சம் காட்டுறேன். அதாவது இப்போ நம்ம கார் இருக்கு இல்லையா, அந்த காரோட பேட்டரி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு டூல் இருக்குதுங்க. அது வந்து ஓபிடி டூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஈவன் வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்குள்ளேயே வந்துட்டு 300 சில்ட்ரன் நினைக்கிறது அமேசானில் இருக்குது. ஸோ அதை வாங்குறவங்க அந்த டூலை மட்டும் வாங்கிட்டு அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம ரீடிங் பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறேன். அதே மாதிரி வேறு வீடியோஸை போட்டிருக்கிறேன். அதை வந்து இங்கே ஐ கார்டில் நான் கொடுத்துருக்கிறேன். ஒன்று வந்துட்டு கியாக்காக, இன்னொன்று வந்துட்டு டியாகோக்காக. ஸோ அந்த கியாவோட கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டியாகோவில் வந்துட்டு ஹார்ட்வேரில் வந்து எப்படி அந்த ஓபிடி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன். ஸோ ரெண்டு வீடியோவும் பார்த்துக்குங்க. யார் யாரெல்லாம் டாட்டா வேணுமோ அவங்க வந்து கியாவோட அந்த சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வீடியோ பார்த்துக்குங்க. அதில் வந்து கார் செலக்ட் பண்ணும்போது நெக்ஸா நேவி அப்படிங்கிறது மட்டும் செலக்ட் பண்ணிங்க. அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே அதே தாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து யூஸ் பண்ண டூலுமே வந்துட்டு கார் ஸ்கேனர் தான். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு நம்ம காரோடைய ரேஞ்ச் எப்படி இருக்குது, நம்ம காரோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. இதுதான் வந்து என்னோட கியாவோட பேட்டரியோட டீட்டெயில்ஸுங்க. ஸோ இது வந்து இப்போ 100% எஸ்ஓசின்னு சொல்லுது. எஸ்ஓசினா ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். இப்போ வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஷ்போர்டில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த வேல்யூ தான் அந்த 100% எஸ்ஓசி அப்படிங்கிறது. அடுத்தது வந்து எஸ்ஓசி பிஎம்எஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா உண்மையிலேயே பிஎம்எஸ்க்கு வந்துட்டு, பிஎம்எஸ்ன்னா என்ன சொன்னேன், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பேட்டரியை வந்து மேனேஜ் பண்ணுறது. பேட்டரி கிட்ட இருந்து அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னா பேட்டரி வந்து 93.5% தான் வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அது கிடைக்கும். அப்போ நான் ஏன் வந்து இங்கே 100% இப்போ இங்கே எனக்கு டேஷ்போர்டில் சொல்லுது, பட் வந்து பிஎம்எஸ் பொறுத்தவரை 93% தானே பேட்டரி வந்து சார்ஜே இருக்குது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னீங்கன்னா, இப்போ இங்கே எஸ்ஓஹெச் வாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். என்னோட பேட்டரியோட ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பேட்டரியோட கரண்ட் கெப்பாசிட்டி நான் வாங்கும்போது 100%ல இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ வந்து எனக்கு 98% இருக்குது. 2% எனக்கு எஸ்ஓஹெச் ட்ராப் இருக்குது. இதில் இப்போ 98லேருந்து ஒரு 5% பேட்டரியை ரிசர்வ் வச்சுக்கிட்டேன்னா அப்போ எவ்வளோ வருதுங்க, 93 வருதுங்களா? ஸோ அதனால தான் இங்கே 93.5 மட்டும் இது வந்துட்டு சார்ஜ் பண்ணுது. ஏன் வந்து 100% சார்ஜ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, இந்த கர்வுக்கு வாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம பேட்டரி என்எம்சி பேட்டரிக்கும் எல்எஃப்பி பேட்டரிக்கோட சார்ஜிங் கர்வ், அதாவது ஒரு பேட்டரி வந்து எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அது வந்து பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜை வச்சு தாங்க. பேட்டரியில் வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா வோல்டேஜ், இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் ஸ்டோராக இருக்கிற கரண்ட். ஓகேங்களா? ஸோ கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, பேட்டரியில் வந்து எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த வோல்டேஜ் வச்சு தாங்க நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது எலக்ட்ரானை வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக புஷ் பண்ணுது
அப்படிங்கிற அந்த ஒரு மெஷர்மெண்ட் தான் வந்து வோல்டேஜ். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பேட்டரி எடுத்தீங்க அப்படின்னா அதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 1.5 வோல்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் காருக்கு வந்து ஏன் அது ஹை வோல்டேஜ் ஹெச்வி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஹெச்வி பேட்டரின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹை வோல்டேஜ் பேட்டரி. ஹை வோல்டேஜ் பேட்டரினா எவ்வளோ வோல்டேஜ்? 400 வோல்ட் பேட்டரிங்க. 400 வோல்ட் மேக்ஸிமம் வந்து அதால் ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது நம்ம மோட்டார் வந்து 400 வோல்ட் மோட்டார். ஓகேங்களா? பேட்டரி 400 வோல்ட் பேட்டரி. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு சார்ஜிங் ஆகுது இல்லைங்களா, அது வந்துட்டு ஏசியிலேருந்து டிசியை மாற்றும் போது 400 வோல்ட்டாக மாற்றி தான் நமக்கு சார்ஜிங் கொடுக்கும். ஓகேங்களா? 400ங்கிறது மேக்ஸிமம் வோல்ட். அப்போ எவ்வளோதான் அப்படின்னா 300லேருந்து 400க்குள்ள ஆப்ரேஷனல் ரேஞ்சுங்க. 300னா எக்ஸாக்ட்லி 300 கிடையாது, ஒரு 300 கீழே ஒரு 20 இது போகலாம், அதாவது 280 வரலும் போகலாம். அது வரலும் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு, அதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகிக்கோங்க. வோல்டேஜுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பேட்டரி அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு சோர்ஸ். அதுலேருந்து வோல்டேஜ் மட்டும் போகிறது இல்லை, கரண்ட்னு ஒன்று போகுது, ஆம்பியரில் மெஷர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? காரை வந்து ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, கரண்ட் வந்துட்டு மோட்டாருக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போது வோல்டேஜ் கரண்ட் இது ரெண்டும் சேரும்போது தான் வந்துட்டு மோட்டார் வந்துட்டு ஃபங்க்ஷனிங்கில் இருக்கும். அதாவது நம்ம ஆக்சிலரேட்டர் அமுத்தும் போது என்ன ஆகும்னா ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் நிறைய வருதுன்னா என்ன ஆகுங்க, காரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மோட்டார் வந்து வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். அதனால் வந்துட்டு நம்ம காரோட ஸ்பீடும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்துட்டு அதே தான் வரும். எது மாறுது அப்படின்னா ஆக்சலேட்டர் கொடுக்கும்போது கரண்ட்டோட ஃப்ளோ தான் மாறுது. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எடுத்துக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் அதில் மாறுது. அதனால் இப்போ நீங்கள் வந்து இவி பேட்டரி வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் இருக்கிறது நல்லா திக்காக இருக்கும். ஏன்னு கேட்டால் அதில் வந்து கிட்டத்தட்ட 400 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுங்க. நம்ம வீட்டில் வர ப்ளக்கில் வர்றது வந்துட்டு சின்ன ப்ளக்கில் வருது ஜஸ்ட் 5 ஆம்ஸ். நம்ம 16 ஆம்ஸ் ப்ளக்கை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறது வெறும் 16 ஆம்ஸ் வரும். பட் காரை பொறுத்தவரையில் மோட்டாருக்கு எவ்வளோ தெரியுமா போகலாம், 400 ஆம்ஸ் போகுங்க. 400 வோல்டேஜ் 400 ஆம்ஸ் இவ்வளோ போகும். ஓகேங்களா? அப்போ 400 வோல்டேஜ் 400 ஆம்ஸ் தான் எல்லா பேட்டரியிலையுமே இருக்குமா, எல்லா காருக்குமே அந்த ஆர்கிடெக்சர் தானே அப்படின்னா கிடையாது. ஒரு சில கார் வந்து 800 வோல்டேஜ் ஆர்கிடெக்சர்லையுமே இருக்குது. பட் நாம் இப்போ பார்க்குற இந்த கியா, அப்புறம் வந்துட்டு நம்ம டாட்டா, இந்த மாதிரி என்ட்ரி லெவல் வெஹிக்கிள்ஸில் இருக்கிறது, மிட் லெவல் வேரியண்ட்டில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து 400 வோல்ட் ஆர்கிடெக்சர் தாங்க. இன்க்ளூடிங் மஹேந்திரா எக்ஸிவி சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லாம் 400 வோல்ட் ஆர்கிடெக்சர் தான். இப்போது நம்ம கிராஃபிக் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது சார்ஜ் இருக்குது, அதாவது எவ்வளோ ஆம்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து 2 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ 4 வோல்டேஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது 100% பேட்டரி சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம் என்எம்சியில். ஓகேங்களா? இதே எல்எஃப்இ பேட்டரியாக இருந்துச்சுன்னா 100% இருந்தாலுமே கூட அது எவ்வளோ தாங்க வருது, 3.6 வோல்ட் தாங்க வருது. 3.6 வோல்ட். அதாவது 3.6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செல், அதாவது நிறைய செல்ஸை வந்து குரூப் பண்ணி தான் வந்துட்டு ஒரு இவி பேட்டரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அது சிலிண்ட்ரிக்கல் செல்ஸாக இருக்கலாம், பிரிஸ்மேட்டிக் செல்ஸாக இருக்கலாம், பிளேட் செல்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் செல்லை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 4 வோல்டேஜ் செல்லு. பட் வந்து எல்எஃப்பி பேட்டரியை பொறுத்தவரையிலும் ஒரு செல் அப்படின்னா நமக்கு வந்து 3.6 வோல்டேஜ் தான் வந்து அது 100% சார்ஜ் ஆனால் இருக்குது. ஆனால் இதே என்எம்சி பேட்டரினா உங்களுக்கு வந்து 4 வோல்ட்ஸ் தாண்டி போயிடும். 4 வோல்ட் இங்கே இருக்குதுங்களா, 4 வோல்ட்டு தாண்டி போயிடும். அதுதான் வந்து 100% சார்ஜுக்கான அறிகுறி. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா 98%ல் வந்துட்டு எஸ்ஓஹெச் இருக்குது, 93% நம்ம ஆக்சுவலி பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த 5% பஃபர் வச்சுக்கிறாங்க. அந்த 5% பஃபர் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கியா காரில் வந்து என்னன்னா 100%லையுமே கூட நமக்கு ரீஜன் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் டாட்டாவில் வந்துட்டு 100%ல ரீஜன் ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் பிஎம்எஸ் எஸ்ஓசியும் 100 தான் இருக்கும், எஸ்ஓசியும் 100 தான் இருக்கும். அவங்க ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க பேட்டரியை. இதில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு 5% பஃபர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பஃபர் வச்சு யூஸ் பண்ணால் அந்த பேட்டரி வேஸ்ட் ஆயிடாதா அப்படின்னா அது வந்து பேட்டரியோட ஹெல்த்துக்காக. நான் சொன்னேன் இல்லையா, என்எம்சி பேட்டரிக்கு வந்துட்டு ஹை தெர்மல் ரன்னவே இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த காரணத்தினால அவங்க வந்து என்னன்னா பேட்டரி வந்து ரொம்ப ஹை வோல்டேஜில் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து ஒரு 5% கம்மியாகவே வச்சுக்கிறாங்க. இது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக அவங்க பண்ணுறது. இது வந்து ஏஐஎஸ் ஸ்டாண்டர்டில் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட், அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்எம்சி பேட்டரிக்கான ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து எல்லா கார்லையுமே இருக்கணுமானா இருக்கணும், ஆனால் வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தாங்க ஆகணும். அப்போது என்னோட பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ வருது அப்படின்னா
46,782 இதுதான் வந்து எனர்ஜி வந்து ரிமைனிங் பேட்டரியில். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு 51.4 கிலோவாட் பேட்டரி, அதில் 93.5 தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால 46,000 கிலோவாட், அதாவது 46 கிலோவாட் தான் நான் ஆக்சுவலி 46.5 46.7 கிலோவாட்ஸ் தான் ஆக்சுவலி என்னோட பேட்டரியில இருக்குது. அந்த 46.7க்கு தான் நான் உங்களுக்கு 400 ரேஞ்ச் கொண்டு வந்து காமிச்சேன். ஓகே, ரேஞ்ச் டெஸ்ட்டில் 400 ரேஞ்ச் வந்துச்சு. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டோம். எஸ்ஓசி பிஎம்எஸ் அண்ட் ரிமைனிங் எனர்ஜி, இது மூணையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து பேட்டரி வந்து ஓட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டுங்களா? அது எப்படி குறையுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்எம்சியோடது. அதாவது ஒவ்வொரு 10% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வோல்டேஜ் டிஃபரன்ஸ். ஸோ வோல்டேஜ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது 366.9 இருக்குது, இது பேட்டரி வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா எல்லா செல்ஸ் இங்கே 3 பாயிண்ட்னு சொல்லணும் இல்லையா, ஆனால் இங்கே வந்து 366 அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ அந்த 366 அப்படிங்கிறது என்னன்னா பேட்டரியோட செல்ஸ் எல்லாம் வந்து சீரீஸ் பண்ணி அவங்க வந்து 400 வோல்ட் வர மாதிரியான ஒரு பேட்டரி டெக்னாலஜி தான் அமைச்சு வச்சுக்கிறாங்க. அதில் வந்து இந்த பேட்டரியோட வோல்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா டோட்டல் வோல்ட் வந்து 366 இருக்குது வோல்டேஜ். ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் எல்லாம் இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியாக நமக்கு 5% பேட்டரியில் போகும்போது என்ன வோல்டேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ தட் உங்களால் ஈஸியாக டிஃபரன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இங்கே வந்து ஈஸியாக நம்மளால் கேல்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு டைம் எடுத்து நீங்கள் வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து 3.6 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம உடனே ஓகே 40% அப்போ அரௌண்ட் 40%, 41, 42 அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. ஆனால் எக்ஸாக்டாக 40 தான் சொல்ல முடியாது. நான் அந்த 41, 42 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த ஒரு வேரியேஷன் தான் பிஎம்எஸ் எல்லாம் கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால தான் அந்த பபிள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறது காரணம் தான். ஸோ அது வந்துட்டு இங்கே இந்த இந்த இடத்துல என்எம்சி பேட்டரி பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் 80% வரல சார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை 60% வரல சார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை 40% வரல சார்ஜ் பண்ணாலும் சரி, பிஎம்எஸ்ஸால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்துட்டு இப்போ வந்து 80% சார்ஜ் போட்டேன் அப்படின்னா எனக்கு எஸ்ஓசி வந்து எவ்வளோ காட்டும் அப்படின்னா மேபி 79 தான் காட்டலாம். ஏன்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 80%, பட் அதனால் கால்குலேட் பண்ணிக்க முடியும் இதில் என்எம்சியில். அதனால் நீங்கள் வந்துட்டு என்எம்சியை வந்துட்டு 100% சார்ஜ் போட தேவையில்லை. 100% ஏன் சார்ஜ் போட வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ரப்பர் பேண்டை இழுத்து வச்சிங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் ரொம்ப நாள் வருமா? நார்மலான பொசிஷனில் ரெசிலியன்ட் பொசிஷனில் இருக்கும்போது அது ரொம்ப நாள் வருங்களா? இழுத்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா டென்ஷன் ஆகுது இல்லைங்களா? அந்த டென்ஷன்னால என்ன ஆகும்னா அது வந்து மறுபடியும் பழைய மாதிரி அது ஸ்டேட்டுக்கு வரதான் பார்க்கும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா 100% நம்ம சார்ஜ் போடும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே எனர்ஜி வந்து ரொம்ப பேக்டாக இருக்குது அந்த இடத்துல. எப்பயாவது ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சா நம்ம வெளியில போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன்ல இருக்குது. எப்படி ரப்பர் பேண்ட் வந்து ஒரு டென்ஷன்ல இருக்குதோ அதே டென்ஷன்ல வந்து அந்த பேட்டரியோட எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல இந்த ரூம்ல வந்து இடம் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதனால ஹை வோல்டேஜில் நம்ம வந்து ஒரு பேட்டரி வந்து மெயின்டைன் பண்ணவே கூடாது. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போகிறோம், பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், காரை வந்து ஒரு 3 மாதத்துக்கு எடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ்ஓசியை வந்து ஒரு 30 to 50% வச்சுட்டு போங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சிடாதீங்க, கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்து ஒரு 50% பேட்டரி, ஒரு 40% பேட்டரி அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஓகே தான். எதுவுமே சார்ஜ் பண்ணாமல் வச்சுட்டு போனீங்க, 0% வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி போயிடும். ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து என்னன்னா ஒரு சில எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி வெளியே போகும். பேட்டரியே கொஞ்சம் தேவை, அது அது அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு, அதை கேர் பண்ணிக்கிறதுக்கு, அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சில எனர்ஜி எடுத்துக்கும் அது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்பவும் ட்ரெயின் ஆகக்கூடாது பேட்டரி. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 40% to 50% பேட்டரி ஸ்டேட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போகிறது இல்லை எங்கேயாவது போகிறதா தான் போய்க்கலாம். இது வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸ்க்கான மிக முக்கியமான ஒரு டிப்ஸு. இதை வந்துட்டு எல்லா யூசர் மேனுவல்லையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது என்எம்சிக்கு மட்டும் கிடையாது, எல்எஃபிக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம வந்து என்எம்சி பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ எல்எஃப்பி நான் வரேன், அதோட காரணம் என்ன அப்படிங்கிறது வரேன். இப்போ என்எம்சியில் வந்து இதுதான் காரணம். அதனால நீங்கள் 80% வேணால் சார்ஜ் பண்ணிங்க, 60% வேணால் சார்ஜ் பண்ணிங்க, எடுத்துகிட்டு போய்க்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஎம்எஸ் புரிஞ்சுக்கும் அதை. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட லாஸ்ட் டைம் ரேஞ்ச் சொல்லும்போது என்னன்னா எனக்கு 20% அதாவது 30% கீழே போகும்போது எனக்கு ரேஞ்ச் வந்துட்டு முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் நிறைய ட்ராப் தெரிஞ்சது இல்லையா? அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கர்வ் பாருங்க, இந்த இடத்துல எப்படி இறங்குது, இது வந்து வோல்டேஜ் கர்வ். ஓகேங்களா? ஸோ இப்போ வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது, குறையுது. ஓகேங்களா? ஒரு பேட்டரி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் குறைஞ்சுன்னா என்னங்க தேவைப்படும்?
வோல்டேஜ் ஆம்பியர் ரெண்டும் தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ வோல்டேஜ் குறைய குறைய அது என்ன பண்ணுன்னா ஆம்பியர் நிறைய எடுக்கும். அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஆம்பியரை வந்து நிறைய எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆம்பியர் தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கரண்ட். ஓகேங்களா. அப்போது அது வந்துட்டு நிறைய பவர் வந்து ஆம்பியர் வந்து ட்ராப் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா பேட்டரியோட கரண்ட் வந்து சீக்கிரமாக குறையும். எப்போ லோ வோல்டேஜ் போக 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 போக. ஓகேங்களா. இப்போ நான் வந்து இது உங்ககிட்ட காட்டிக்கிறேன் இல்லையா, இது வந்து 100% எஸ்ஓசியில். இப்போ நான் இன்டர்மீடியட்டில் ஒன்று காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இது வந்துட்டு 6% எஸ்ஓசி வந்து எதில் காட்டுது, நம்மளோட கிளஸ்டரில் காட்டுது. கியாவோட கிளஸ்டரில் வந்து 6% எஸ்ஓசி காட்டியிருக்குது. அந்த டைமில் வந்து பிஎம்எஸ் எஸ்ஓசி பார்த்தீங்களா 10% இருக்குது. அப்போது ஒரு 4% இங்கே பஃபர் வச்சுருக்குது. கரெக்டுங்களா. அப்போது நான் வந்து இங்கே 0% போனேன்னா, அதாவது கிளஸ்டரில் நான் காரில் எனக்கு 0% பேட்டரின்னு காட்டுச்சு அப்படின்னா, இங்கே எனக்கு எஸ்ஓசி பிஎம்எஸ் எவ்வளோ தெரியுமா இருக்கும், 4% இல்லைன்னா 5% இருக்குங்க. அவங்க அந்த பஃபர் வச்சுக்கிறாங்க. அந்த பஃபர் வைக்கிற காரணத்தினால அவங்களால 0% வரலும் நமக்கு வந்துட்டு ஏசியிலேருந்து எல்லாமே ரன் ஆகும். 0% போயிடுச்சு அப்படின்னா ஏசி கட் ஆயிரும், எலக்ட்ரானிக்ஸில் நிறைய இது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஒரு அதாவது டியாகோவில் வந்துட்டு நம்ம டர்ட்டில் மோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மோடு வந்து 10%ல டியாகோ ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஆனால் கியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு கியா கேரன்ஸில் நான் சொல்கிறேன், அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே 6% 0%ல தாங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 6% எஸ்ஓசி இருக்கும்போது பிஎம்எஸ் எஸ்ஓசி எவ்வளோ இருக்குது, 10% இருக்குது. ஸோ அதில் ஒரு 4% உங்களுக்கு பஃபர் வச்சுறாங்க. அப்புறம் வோல்டேஜ் பாருங்க 297.6, அரௌண்ட் 300 வந்துருச்சுங்களா. இப்போ பாருங்க இங்கே 366 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து 297 தான் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் மோட்டாருக்கு தேவையான பவர் வந்துட்டு வோல்டேஜ் இன்டூ கரண்ட். கரெக்டுங்களா. இப்போ வோல்டேஜ் வந்து இங்கே 366 இருக்கிறதுனால கம்மியான கரண்ட் எடுத்தனா போதும். ஸோ 100% எஸ்ஓசியில் இருக்கும்போது உங்களுக்கு 1%க்கு 4.5 கிலோமீட்டர் காட்டும். அதே மாதிரி வந்து 20% கீழே, 10% கீழே, 5% கீழே வரும்போது எனக்கு வந்து நிறைய கரண்ட் எடுத்துக்குது. அப்போ என்னன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பேட்டரி வந்து கொஞ்சம் திணறும். அப்போ அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, ரொம்ப எனர்ஜியெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெவியான ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது எப்படிங்க இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 10%க்கு கீழே, ஒரு 5% கீழே போகும்போது நமக்கு வந்து 1%க்கு 3 கிலோமீட்டர் தாங்க கொடுக்குது. ஏன்னா கரண்ட் வந்து அதை நிறைய எடுத்துக்கிறதுனால, கரண்ட் நிறைய செலவாகிறதுனால, அதே மாதிரி பேட்டரியும் வந்துட்டு 10% கீழே, அதால் எஃபிஷியண்ட்டாக அதால் வோல்டேஜ் டெலிவர் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினாலையும் நமக்கு வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்குது. ஸோ அது வந்து என்னென்னா பேட்டரியை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வைக்குது. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 10% கீழே வந்து பேட்டரியை தயவு செஞ்சு கொண்டு போயிடாதீங்க. அப்படி வந்து கொண்டு போய் தான் ஆகணும், எனக்கு முடியல, என்னால் முடியல அப்படின்னாலும் கியா மாதிரியான பேட்டரி வந்து அதை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 4% வந்துட்டு அவங்க பஃபர் வச்சு தான் இருக்கிறாங்க. நீங்கள் 6% எஸ்ஓசி, இங்கே 6% எஸ்ஓசி இருக்குது அப்படின்னா 6% எஸ்ஓசியில் கிடையாது, நீங்கள் ஆக்சுவலி 10% எஸ்ஓசியில் இருக்கிறீங்க. ஓகேங்களா. அப்போ 10% எஸ்ஓசியில் நீங்கள் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு கிராஃப் வந்து எப்படி இருக்குது, 10% தான் அப்படின்னா இந்த இடத்துல சம்வேர் அரௌண்ட் 3.5 வோல்ட், 3.2 to 3.3 வோல்ட், அதாவது ஒரு செல்லுலையும் சொல்கிறேன். ஓகேங்களா. அவ்வளோ வோல்டேஜஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப அதை நம்ம ட்ரெயின் பண்ணல. ஸோ இட் இஸ் ஓகே. ஸோ எப்பயாச்சும் ஒரு தடவை எமர்ஜென்சிக்கு ஒரு 10%க்கு கீழே போகிறது ஓகே தாங்க. ஆனால் என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் இவி வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்துட்டு நம்ம ஒரு 20% கீழே வந்து ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இதே வந்து நான் என்எம்சி பேட்டரிக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்துக்கிறேன். ரைட்டு. இப்போ வந்து நம்ம டியாகோவுக்கு வந்துடலாம். டியாகோவில் வந்து எல்எஃப்இ பேட்டரி போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு இது தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நான் டியாகோவோட ஒரு சாம்பிள் எஸ்ஓசி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டியாகோ டாட்டாவோடது இல்லை எல்எஃப்இ பேட்டரியில் இருக்கிற எல்லாமே ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 100% அப்படிங்கிறது வந்து 3.6 வரலும் தான், இல்லை 3.6 கூட இல்லை, அரௌண்டு சம்வேர் அரௌண்டு 3.4 அவ்வளோதான் வருது. ஓகேங்களா. அப்புறம் 80% ஆஃப் த பேட்டரி அப்படின்னாவே உங்களுக்கு 3.2 3.1 அவ்வளோதான். 60% பேட்டரி அப்படின்னாவே உங்களுக்கு அது 3.1 3.2ல தான் இருக்கும். 20% பேட்டரி அப்படின்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும், 3.1 3.2ல தான் இருக்கும். அப்போ
நீங்கள் வந்து ஒரு வோல்டேஜ் மட்டும் வச்சு அந்த பேட்டரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னு உங்களால் சொல்லவே முடியாதுங்க. அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னா அது வந்து எல்எஃப்பி பேட்டரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மோட்டார் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் என்எம்சியில் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்துட்டு வேரியபிள் வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகுது. 350லேருந்து 290 வரையிலும் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து மாறி மாறி உங்களுக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ மோட்டார் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இந்த எல்எஃப்பி பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.2லேருந்து 3.3 வரை தான் உங்களுக்கு ஆப்ரேஷனல் ரேஞ்சே இருக்குது. அதனால என்னன்னா மோட்டாருக்கு சேர்த்தியே வாரண்டி கொடுத்துட்றாங்க. எல்எஃப்பி பேட்டரியில் இருக்கிறவங்களுக்குலாம் மோட்டாருக்கு சேர்த்து தைரியமாக கொடுத்துறாங்க. ஏன்னா அது லோ வோல்டேஜில் ஆப்ரேட் ஆக போகிறதில்ல, ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன் அங்கே வரப்போகிறதில்ல. ஸோ அதனால கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி மோட்டருக்கு சேர்த்து வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் கியாவில் வந்துட்டு மோட்டருக்கு வாரண்டி கொடுக்கறதில்ல. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு வந்து பேட்டரி வேணால் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. சிரோஸில் ஆகட்டும் இல்லைன்னா கிளாவிஸ்லேயே ஆகட்டும் பேட்டரி வாரண்டி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. மோட்டார் வாரண்டி வில் பி கவர்டு அஸ் எ ஸ்டாண்டர்டு வாரண்டி தான். அது வந்துட்டு உங்களுக்கு வாரண்டி வந்துட்டு 8 இயர்ஸ் எல்லாம் வராது. ஆனால் டியாகோ மாதிரி டாடா மாதிரியான கம்பெனிஸில் எல்எஃப்பி யூஸ் பண்ணுறதுலாம் வந்து மோட்டருக்கும் சேர்த்து வாரண்டி கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. எல்எஃப்பி டெக்னாலஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து என்எம்சியை விட எல்எஃப்பி வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் அதுதான், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணுறது தான். ஆனால் இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% கீழே போகும்போது சடனாக தேர் வில் பி ரேஞ்ச் ட்ராப். இங்கே வந்துட்டு இவங்க ஒரு 5% போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெவியாக ட்ராப் ஆகுது ரேஞ்சு. இங்கே வந்து சடன் ரேஞ்சு ட்ராப் ஆகுது. அப்போது பிஎம்எஸ் வந்து என்னன்னா 20% இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கும் பேட்டரி. ஆனால் அது ஆக்சுவலி எங்கே இருக்கும் அப்படின்னா 10% தான் ரியலாக இருந்திருக்கும் பேட்டரி. ஆனால் பிஎம்எஸ்க்கே தெரியாது அது 20% இருக்குதா இல்லை 10% இருக்கான்னு. அது ஒரு குத்து மதிப்பாக ஓகே 20% இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம எப்போ வந்து பேட்டரி இந்த இடத்துல போய் வோல்டேஜ் சடனாக ட்ராப் ஆகிறது தெரியுதோ அப்போ உடனே முழிச்சுக்கும், பிஎம்எஸ்க்கு ஒரு முழிப்பு வந்துடும். ஐயோ பேட்டரி என்ன இவ்வளோ ட்ராப் ஆகி போச்சா, நாமளும் குறைப்போம் அப்படின்னு டக்கு 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 பர்சன்டேஜ் குறையுதுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை தான் வந்து நம்ம டாடா டியாகோவில் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு பிஹேவியர்னால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரிடிக்டபிலிட்டி ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால என்னன்னா பிஎம்எஸ் வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்கணும். அப்போ பிஎம்எஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத அது வந்துட்டு எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். ஓகேவா? அதெல்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. வோல்டேஜ் வச்சு அதெல்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்எஃப்பி வந்து எப்பவுமே 100% சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதனால தான் எல்எஃப்பினா 100% சார்ஜ் போடணும்னு சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ 100% சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா பிஎம்எஸ் பண்ணிக்கும், நினச்சிக்கும் ஓகே 100% ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி குறையும் இதில் அப்படிங்கிறத வந்து ஒரு கால்குலேஷனாக எடுத்துகிட்டு அது பண்ணும். இப்போ நீங்கள் 80% தான் 60% தான் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அது 60% தான் இருக்குதா, உண்மையிலேயே கரண்ட் அங்கே 60% தான் இருக்குதா, உண்மையிலேயே கரண்ட் அங்கே 80% தான் இருக்குதா அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அதால் மெஷர் பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக தான் நம்ம 100% வந்து எல்எஃப்பி வந்து எப்பவுமே சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சார்ஜ் பண்ணாத இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிஎம்எஸ்க்கு தெரியாது, பேலன்சிங் இம்பேலன்சிங் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பிஎம்எஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால எல்எஃப்பி பிஎம்எஸ் வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். அதனால தான் எல்எஃப்பி பேட்டரியை வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளேட் பேட்டரி அப்படின்னா பிளேட் பேட்டரிக்கான பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை வந்து எல்லாரும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு குவாலிட்டியான செல்ஸ் வேணும். எல்எஃப்பி பேட்டரியை பொறுத்தவரையிலும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே கூட அதில் இருக்கிற மற்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ரிலையபிலிட்டி ப்ராப்ளம் வருது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு குவாலிட்டியான பேட்டரி செல்ஸ் வேணும் அப்படிங்கிறது. நான் வந்து டியாகோ பற்றி பேசிட்டு இருக்கும்போது சிலிண்ட்ரிக்கல் செல்ஸோட குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த குவாலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்னங்க ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ IP67 ரேட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து அது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, இவ்வளோ இவ்வளோ ப்ரெஷர் தண்ணியில் அது ஃபுல்லாக முழுகிருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பேட்டரிக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி பேட்டரியோட செல்லோட குவாலிட்டியை வந்து என்னங்க மெஷர் பண்ணுது, நமக்கு வந்து பிஇஇ அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஒரு செல்லுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, அதோடைய டென்சிட்டி எவ்வளோ வச்சுக்க முடியும், அது மாதிரி ஒரு பல ஃபேக்டர்ஸ் வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்க. பட் அந்த பிஇஇ ரேட்டிங் வந்து எந்த கம்பெனியும் வந்து அவங்க வெளியில் சொல்கிறதில்ல. இப்போ IP67 ரேட்டிங் அந்த மாதிரி பேட்டரியோட செல்லோட ரேட்டிங்கை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இது வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் பேட்டரி, இந்த இது நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கார் கம்பெனிகிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இது பேட்டரி வந்துட்டு காருக்கான பேட்டரி இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சடனாக வந்துட்டு காரை வந்து ரைஸ் பண்ணுவோம், ரைஸ் பண்ணி ஓட்ட வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இருங்க, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிடுறேன். கார் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம சடனாக ரைஸ் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி சடனாக ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சடனாக நிறைய ஆம்பியர் நமக்கு தேவைப்படும். 400 ஆம்பியர் வரலும் அது டிஸ்பேச் பண்ணுற அளவுக்கு நமக்கு பிஎம்எஸ் கெப்பாசிட்டியும் சரி, அதே மாதிரி அதுக்கான ஆர்கிடெக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு பேட்டரியை பொறுத்த வரையிலும் அது வந்து பேட்டரிக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன்னா சடனாக வந்துட்டு பேட்டரியிலிருந்து இவ்வளோ பவர் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு என்னதான் சி ரேட்டிங் இருந்தாலும் பேட்டரிக்கு வந்து சி ரேட்டிங் இருக்குது. நம்மளது வந்து கம்மியான சி ரேட்டிங் தான், அதாவது லித்தியம் அயனை பொறுத்தவரைக்கும் கம்மியான சி ரேட்டிங் தான். அதாவது சீக்கிரமாக சார்ஜ் ஆகும், சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அதால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் இப்போ பேட்டரி காரில் வந்து இந்த பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் அ குட் திங். ஆனால் இது வந்துட்டு நிற்கக்கூடாதுங்க. இது வந்துட்டு இன்னமும் வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் த பேட்டரி ஃபார் த கார். ஏன்னு கேட்டால், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கோங்க, கடைசி சொட்டு பெட்ரோலோ டீசலோ இருக்கிற வரையிலும் அதோட எஃபிஷியன்சி அது கொடுக்கும், கரெக்டுங்களா? ஆனால் பேட்டரியை பொறுத்தவரை என்ன ஆகும்னா, கடைசியாக உங்களுக்கு பேட்டரி டீக்ரேட் ஆயிரும். அப்போ கடைசியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, பர்சன்டேஜ் ஆஃப், அதாவது பர்சன்டேஜ் ஓட்ட கிலோமீட்டரோட இது வந்து உங்களுக்கு குறையும். ஸோ அதனால ரேஞ்ச் வந்து நீங்கள் என்னதான் வந்து மைண்டில் கேல்குலேட் பண்ணி வச்சிருந்தாலும் 100லேருந்து 50 வரையிலும் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருந்தாலுமே 50க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, போக போக அது குறையும். அதே மாதிரி எஸ்ஓஹெச் குறைய குறைய உங்களுக்கு அந்த ரேஞ்சுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுவும் எல்எஃப்பி பேட்டரியில் வந்து இந்த செல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பிஎம்எஸ் கேலிபிரேஷன் வந்துட்டு ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. அது வந்து தப்பாக கேலிபிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக வந்துட்டு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியாது. மஹேந்திராவில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பஃபர் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். என்எம்சி பேட்டரி வந்து என்னதான் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருந்து அது வேரியபிளாக இருந்தாலுமே கூட அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜாகவே தான் இருக்குது. அதனால தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளில், அதே மாதிரி ஒரு ரிலேபிளான வெஹிக்கிளில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்எம்சி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்எம்சியில் இருக்கிற ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கிற மிக முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா தெர்மல் ரன்னவே. நம்மள மாதிரியான ஹாட் கிளைமேட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து என்னென்னா, ஏற்கனவே வந்து கிளைமேட்டும் ஹாட்டு, அப்போ வந்து பேட்டரியும் வந்து ரொம்ப ஹாட்டாக ஆச்சு அப்படின்னா பேட்டரியோட ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் வந்து சீக்கிரமாக அதை லூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இப்போ சிரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுவும் இந்தியாவில் 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்களோட கூலிங் டெக்னாலஜி மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான். எல்எஃப்பி பேட்டரியில் வந்துட்டு ஈவன் 40 டிகிரி வோல்டேஜ் வரும் கூட தாங்குங்க, 40 டிகிரி செல்சியஸ் வரும் கூட தாங்குங்க. ஆனால் வந்துட்டு என்எம்சி வந்து அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு 32 டிகிரி வரலும் ஓகே தான், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்துட்டு டீக்ரேட் ஆகிறது ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தெர்மல் த்ரெஷ்ஹோல்டு வந்து தாண்டி போகும்போது என்எம்சி பேட்டரிக்கு வந்துட்டு கொஞ்சம் அனத்தம் தான் வருது. அந்த அனத்தம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூலிங் சிஸ்டம் வச்சு அதை கூல் பண்ணுறாங்க. அதுக்காக கொஞ்சம் பேட்டரி செலவாகும். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்க முடியும், அவ்வளோதான் சொல்லணும். ஸோ அதனால் இன்னைக்கு இவி வந்துட்டு இவால்வ் ஆன கதையை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்பவுமே என்ன கூட இது ஒரு குழந்தை மாதிரி தாங்க. நம்ம குதிரையில் வந்து ரைட் பண்ணுறதை நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம குதிரையில் ரைட் பண்ணல, குட்டி குதிரையில் ரைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வந்துட்டு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோல், ஓகேவா? நம்ம வந்துட்டு குதிரைகள் ரைட் பண்ணல, ஃபோலில் தான் ரைட் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேட்டரி டெக்னாலஜி வந்து இன்னமும் காருக்கான டெக்னாலஜியாக வரணும். அதே மாதிரி வோல்டேஜ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்தாலுமே கூட மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு அதால் வந்துட்டு பிஎம்எஸ் வந்து ப்ராப்பராக கரெக்டாக அக்யூரேட்டாக எஸ்டிமேட் எப்போ நம்மளால் பண்ண முடியுதோ அப்போ வந்து இது வந்து காருக்கான பேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஷெட் பேட்டரிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சாலிட் ஷெட் பேட்டரியில் என்னென்னா டாட்டாவும் அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் எல்லா கம்பெனிஸுமே அதில் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் நியூஸில் வந்தது என்னென்னா டாட்டாவும் அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி ஹுண்டாயும் அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் டைப்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குதுங்க. இன்னொரு எண்டில் வந்து என்னென்னா ஆக்சிலரேட்டிவ் ரீஜெனரேட்டிவ் டெக்னாலஜிஸும் வந்துட்டு நம்ம ஆராய்ச்சியில் இருந்துட்டு தான் இருக்குது. அது எப்போ வந்துட்டு நமக்கு இம்ப்ளிமெண்டபிளாக கொண்டு வருவாங்க ஈவிக்குள்ளே அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் அது வருவோம்னு எதிர்பார்க்கலாம். இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனாலையும் பேட்டரி டெக்னாலஜியில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனாலையும் நம்மளால வந்துட்டு ஒரு ஈவி கார் எடுத்துட்டோம் அப்படின்னா
அது வந்து ரீசேல் வேல்யூ வந்துட்டு நாளைக்கு நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க. அதனால ஈவி கார் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எடுங்க. ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி நான் 10K கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டுவேன், வருஷத்துக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் அப்படின்னா ஈவி வந்துட்டு இன்னைக்கு எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, தேவைப்படாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் நிறைய இருக்கலாம். ஆனால் 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறேன் அதனால எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே கூட வருஷத்துக்கு உங்களால் 75,000 உங்களுக்கு மிச்சப்படுத்த முடியுங்க. 75,000 உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஃபியூவல் காஸ்ட்ல இருந்து, நான் பெட்ரோல் காஸ்ட்ல இருந்து சொல்றேன், டீசல் இல்லை பெட்ரோல் காஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஏன்னா 10,000 கிலோமீட்டர் அப்படின்னா கண்டிப்பா டீசல் கார் போக மாட்டாங்க. இன்னைக்கு அதுக்கும் போறதுக்கு இருக்கிறாங்க. பட் அப்படியே போனாலுமே கூட கார் அதிகமாக எடுக்கிறது இல்லை. இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 6,000 ரூபாய்க்கு நீங்க வந்து பெட்ரோல் போட்டு ரன் பண்ற மாதிரியான ஒரு ஒரு கணக்கு தான் வரும். அந்த 6,000 நீங்க எப்படியில போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் அந்த கார் யூஸ் பண்ணுவீங்களா? பேட்டரி ஆகட்டும் இல்லைன்னா ஐஸ் வெஹிக்கிள் ஆகட்டும், ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுவீங்களா? 10 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ 7,80,000 பக்கம் நீங்க ஃபியூவல்லே செலவு பண்றீங்க. அந்த காஸ்ட்டை நீங்க பார்க்கும்போது ரீசேல் வேல்யூவில் எவ்வளோ நீங்க லூஸ் பண்ணிட முடியும் இல்லைங்களா? இவி காரில் வந்துட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தற்சார்பு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தற்சார்பு. நீங்கள் வந்து நாளைக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிடுச்சு, நான் வந்து என்னென்னா 100 தான் இன்னும் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் அது 110 ரூபா ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுவுமே வந்து E20 கொண்டு வந்துட்டாங்க பிளண்டு. ஸோ நமக்கும் வந்து E20 கார்ஸ் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு அது E35 கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா E20 கார்ஸ்க்கு வந்து அது எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும், அதுக்கு எவ்வளோ வேலை வைக்கணும், இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஒரு கிட் வாங்கி போடணுமா, இந்த மாதிரியான விஷயத்த வந்து நாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக கம்பெனியும் அதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க. பட் எவ்ரி திங் இஸ் அட்டாச் டு த காஸ்ட். எல்லாமே வந்து ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம பேட்டரியை போகிறது எனக்கு பர்சனலாக வந்துட்டு பெட்டர்னு தோணுதுங்க. ஈவன் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே கூட நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 7,80,000 நமக்கு வந்து ஃபியூவலில் மட்டும் மிச்சமாகுது. அந்த மிச்சமாகிற காசை வந்து நீங்கள் ஆர்டியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 6% ஆர்டி, நான் இருக்கிறதுலே ரொம்ப வேறு மினிமமாக நான் சொல்கிறேங்க, வேறு மினிமமாக ஒரு 6% ஆர்டியில் நம்ம போட்டாலுமே கூட ஒரு 2 லட்ச ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சோலாருக்காக கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சோலார் போடுறதுக்காக ஒரு 2 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கொடுத்தாலுமே கூட நமக்கு 7 லட்ச ரூபா நமக்கு மிச்சம் தானங்க ஆகுது நம்ம ஐஸ் இன்ஜினோட. ஆனால் ஐஸ் இன்ஜினில் இருக்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, போனால் குவிக்காக வந்து நம்ம பெட்ரோல் போட்டு டக்குன்னு நம்ம போயிடுறோம். ஆனால் 10 வருஷம் கழிச்சும் இதே மாதிரி தான் இருக்குமா பேட்டரியோட நிலைமை? சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காதா அப்படின்னு பார்த்தா இம்ப்ரூவ் ஆகும். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி அதாவது கார் வாங்கும் போதே வந்துட்டு அதனால தான் வந்து டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு டீட்டெயிலையும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ டியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20 கிலோவாட்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே பண்ணும். இப்போ நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 20 to 80%, என்னதான் 20 to 80% ரொம்ப கம்மியான பேட்டரியாக இருந்தாலும் 24 கிலோவாட் பேட்டரிக்கு கம்மியாக இருந்தாலுமே கூட எனக்கு அதுக்கே வந்துட்டு ஒரு 50 மினிட்ஸ் ஆகுதுங்க, 40 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் ஆகுது. அப்புறம் அது வச்சு நான் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டலாம், ஒரு 80 கிலோமீட்டர் ஓட்டலாம், அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு 50 நிமிஷம் போய் நான் சார்ஜ் போட வேண்டியிருக்கும். அதனால சின்ன பேட்டரி கெப்பாசிட்டியாக இருக்கிறதுனால ஸ்லோவும் சார்ஜ் ஆகிறதுனாலையும் இந்த 2 பிரச்சனையினாலையும் தான் வந்து நமக்கு டைம் வந்து செலவாகுது. இதே வந்து கொஞ்சம் ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டி போயிட்டு இதே வந்துட்டு ஒரு 100 கிலோவாட் சார்ஜிங்க்கு மேலே இருக்கிற ஒரு சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நம்மளால குறைக்க முடியும். நம்ம லஞ்சு சாப்பிட்ற நேரம்னு சொல்றதுக்கு பதிலாக பட் டீ குடிக்கிற நேரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்றாங்க ஈவி கார் எடுத்துட்டு போனோன்னா சார்ஜ் போடுற டைம்ல வந்து நான் லஞ்சுக்காகவும் எக்ஸ்ட்ரா செலவு பண்றேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லஞ்சு வந்துட்டு நம்ம எல்லா டைமும் சாப்பிட வேண்டியது இல்லை, நம்ம டீ கூட குடிக்கலாம், டீயும் பண்ணும் கூட சாப்பிடலாம். இதெல்லாம் ஒர்க் அரவுண்ட் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஐ மீன் ப்ராக்டிக்கலா சொல்றேன். என்னன்னா இப்போ வந்துட்டு பிபிசிஎல் மாதிரிலாம் இருக்குது, அதுலலாம் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 15 ருபீஸ் தான் ஆகுது, ஒரு கிலோவாட்டுக்கு 15 ருபீஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பக்கத்தில் எந்த கடையுமே இருக்காதுங்க. அந்த மாதிரியான பிபிசிஎல் சார்ஜரில் இருக்கிற மட்டும்தான் அந்த 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 பெட்ரோல் பங்க்ல இருக்கிற அந்த சார்ஜர் மட்டும்தான் அவங்க ஆக்டிவ்ல வச்சிருப்பாங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு டிஸ்கனெக்டடாக இருக்கும், ஒர்க் ஆகாது. எதுக்கு பக்கத்தில் கடை இருக்குதோ அந்த பிபிசிஎல் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸாக தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் எல்லா இடத்துலையும் கேட்டு அடித்து துவைச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டரி லைஃப் சைக்கிள். அந்த பேட்டரி லைஃப் சைக்கிளை பற்றி நம்மக்கிட்ட நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. என்னுடைய தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு என்எம்சி பேட்டரியாக இருக்குது அப்படின்னா
அது 1000லேருந்து 3000 சைக்கிள் வரையிலும் நம்மளால் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது 1000 சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 1000 டைம் நம்ம சார்ஜ் போடுறோம். ஒரு டைம் வந்து நமக்கு 350 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா 3,50,000 கிலோமீட்டர் அதிலே ஓட்ட முடியும். 1000 சைக்கிள்ஸ் போட்டு நமக்கு சார்ஜ் போனாவே 3,50,000 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். இப்போ அந்த 3000 சைக்கிள்ஸாக போட்டோன்னா 3000 வேண்டாங்க, ஒரு 1500 சைக்கிள்ஸ் போட்டுங்க, ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்ட முடியாதுங்களா? தாராளமாக வந்து 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம். என்னன்னா பேட்டரி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பேட்டரி என்எம்சி பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது? 100% சார்ஜ் போடாதீங்க. முடிஞ்ச வரலும் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரலும் ஏசி ஸ்லோ சார்ஜிங்கில் சார்ஜ் போட்டுக்குங்க. ஏன்னா கம்பெனியில் கொடுக்குறதே 3.3 கிலோவாட் சார்ஜர் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு நாள் எனக்கு அர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்கள் 7.2 இல்லை 11 கிலோவாட்டோ நீங்கள் சார்ஜ் போட்டு என்எம்சியில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கம்பெனி கொடுக்குற சார்ஜர் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கான செலவு ஜாஸ்தி. அதனால நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பாயிண்ட் மாதிரியான சார்ஜர்ஸ் இருக்குது. அது போர்ட்டபிள் சார்ஜர் 11 கிலோவாட் சார்ஜரே வந்துட்டு அரௌண்ட் 30,000க்கு அவைலபிளாக இருக்குது. அவங்களும் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால இப்போ நம்ம டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போய் நம்ம எதில் வேணால் ப்ளக் பண்ணுற மாதிரி ஏசியுமே நம்ம எதில் வேணால் ப்ளக் பண்ணிக்கலாம். அதில் டிசிக்கு வந்து CCS2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மாடல் இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு எல்லா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து நம்ம மொபைல் ஃபோனில் வந்து டைப் ஏ, டைப் பி, டைப் சி சார்ஜர்லாம் இருக்குதோ டைப் ஆஃப் சார்ஜர்ஸ், அந்த மாதிரி இதில் வந்து ஏசிக்கு வந்து டைப் 2 சார்ஜர் இருக்குது. அதே மாதிரி டிசிக்கு வந்து CCS2 சார்ஜர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டைப் 2 சார்ஜர் அப்படின்னா எந்த சார்ஜர் வேணும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே 22 கிலோவாட்ஸ் ஏசி சார்ஜர் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் போட்டுக்க முடியுது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போர்ட்டபிள் சார்ஜர். ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து எந்த விதமான பேட்டரி ப்ராப்ளம்ஸோ இதுவும் வராது. ஏன்னா அந்த சார்ஜருமே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜர் தான் இருக்குது. ஸ்டாட்டிக்லி வாங்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஜிவி பாயிண்ட் இருக்குது, ஜியான்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஏசி சார்ஜிங் கூட இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கங்க. போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த சார்ஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொடெக்டிங் எக்யூப்மெண்ட்ஸில் வேணும், எஸ்டிபி அப்புறம் எம்சிபி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அந்த சார்ஜரை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு பெருசாக நீங்கள் வந்து சார்ஜருக்காக செலவு பண்ண வேண்டி வராது. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நான் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்குங்க. ஹோம் சார்ஜிங்க்கு வந்து எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் இதை மாதிரி நம்ம பேட்டரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளால் வந்து லாங் லைஃப் வந்து பேட்டரி கொண்டு வர முடியுதுங்க. கியாவில் பார்த்தீங்கன்னா 98% இப்போ எனக்கு பேட்டரி SOH இருக்குது. அது வந்துட்டு ஒரு 14,000 கிலோமீட்டரில் வந்து எனக்கு இவ்வளோ பெருசாக வந்து டிகிரேட் ஆகிருக்கு. இதே வந்து நான் டியாகோ வச்சிருந்த டைமில் வந்து என்கிட்ட ஓபிடி டூல் கிடையாது. நான் எப்படி அதை SOH பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட அந்த டூல் இருக்குது. நான் 2 கார்லையும் வச்சு நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ போட்டிருக்கோம், ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் தனித்தனியாக தெரியும் அதில். ஆனால் டியாகோலாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. அதெல்லாம் நிறையா ஹிடனாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓபிடி டூல் வந்து நிறைய பேர் வந்து SOHக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது SOHக்கு தான். அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு செல் இம்பேலன்சிங் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து அதை பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வேணால் நான் போடுறேன். அது தவிர வேறு ஏதாவது ஓபிடி டூல் வச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை பேட்டரி டெக்னாலஜியில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் போடுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். எனக்கு தெரியல அப்படின்னா அதை கொஞ்சம் நான் படித்து பார்த்துட்டு அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் எது உண்மையோ அந்த உண்மைத்தன்மை என்னவோ அதை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான எல்லா முயற்சி பண்ணுறேங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். நான் பேட்டரி சைக்கிள் பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். தெர்மல் ரன்அவே பற்றி சொல்லிட்டேன். 15 இயர்ஸ் வந்து அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. கூலிங் டெக்னாலஜி பற்றி சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்எம்சி பேட்டரி வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். இல்லை எனக்கு வந்து LFP தான் வந்துட்டு பெட்டராக இருக்குது, சேஃப்டி வைஸ் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்எம்சியோட LFP வந்துட்டு சேஃப்டி வைஸ் பெட்டர் தான். அது வந்து நல்ல ஹீட் டெம்பரேச்சர் தாங்கக்கூடியது தான். என்எம்சி பேட்டரியில் வந்துட்டு இப்போவுமே கூட பேட்டரியோட டெக்னாலஜி அதே தான். அதை ஒர்க் அரவுண்ட் பண்ணி தான் அந்த கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. யாருக்காவது வந்து டவுட் இருக்குது அந்த கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது எனக்கு த்ரெட்டு தானே அப்படின்னு, கண்டிப்பாக அது த்ரெட்டு தான்.
கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம கார் எடுக்கக்கூடாது. அது அந்த அந்த டீட்டெயிலும் நமக்கு தெரியணும். ஸோ கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக லைட்டாகவும் எடுத்துக்க முடியாது. எல்எஃப்இ பேட்டரியில் அந்த இஷ்யூ கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் தானே அது. எல்எஃப்பி பேட்டரி போகிறது, என்எம்சி பேட்டரி போகிறது கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எனக்கு வந்து நான் வந்து ஏன் வந்து என்எம்சி பேட்டரி போனேன்னா, என்எம்சி பேட்டரிக்காக நான் அந்த கார் எடுக்கலை, காருக்காக தான் அந்த கார் எடுத்தேன் நான். ஏன்னா அதோட டிரைவபிலிட்டி, அதோட ஹேண்ட்லிங் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காரை வந்து நம்ம கார் மாதிரி யூஸ் பண்ணணும். காரை எடுத்துகிட்டு நம்ம பேட்டரிக்காக ஒரு காம்ப்ரமைஸ்டு காரை வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கியா காரன்ஸ் கிளாவிஸ் இவி போனதுக்கான காரணம். எனக்கு ஒரு பக்கா 7 சீட்டர் எம்பிவி வெஹிக்கிள் தான் வேணும். எனக்கு வந்துட்டு XCV 9S இருந்துச்சு, எல்எஃப்இ பேட்டரி தான், அது கூட போயிருந்துருக்கலாம். எனக்கு வந்து பேட்டரி டெக்னாலஜி ஒரு 8 இயர்ஸ் எனக்கு வந்தனா போதும். அந்த ஒரு கணக்கில் தான் நான் வந்துட்டு கியா கேரன்ஸ் கிளாவிஸ் இவிக்கு நான் போனேன். ஸோ அது வந்து நான் எல்லாத்தையும் அதை எடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் இருக்கிற நிறை குறைகளையும் தெரிஞ்சுக்குங்க, எல்எஃப்இ பேட்டரியில் இருக்கிற நிறை குறைகளையும் தெரிஞ்சுக்குங்க. இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதில் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதில் வரும். ரெண்டுமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்து இருக்குது. பேட்டரி வந்து வளர்ந்து தான் இருக்குது. இவிக்கான பேட்டரியை அது கம்ப்ளீட்டாக இல்லைனாலுமே கூட பேட்டரி டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்து தான் இருக்குது. அதை நம்பி நம்ம வந்து பயணம் செய்யக்கூடிய நிலைமையில தான் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நான் 4 வருஷமாக இவி கார் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐஸ் இன்ஜின் கார்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக எடுத்துருந்துக்கிறேன், எடுக்காமலே இல்லை, எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்து என்கிட்ட ஐஸ் இன்ஜின் கார்ஸே கிடையாது, ஒன்லி இவி கார்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு தைரியத்தினால தான் நான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ தெளிவாகவும், இவ்வளோ தைரியமாகவும், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் உங்ககிட்ட என்னால் பேச முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. See you in the next video. See you. Bye bye.